பாஜக ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்களா சார் தேர்தல் கூட்டணி தொடர்பாக? இத்தனை இடங்கள்ல போட்டியிடுங்க, இந்த சின்னத்துல போட்டியிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனை இல்ல? அந்த அவசியமே இல்லை. என்ன தேர்தலே அறிவிக்கலையே. இல்ல பேச்சுவார்த்தை போது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அது எந்த பேச்சுவார்த்தையும் முடிந்த பிறகுதான் வெளியிடுவார்களே தவிர நடக்கிற போது வெளியிட மாட்டாங்க. நீங்க போட்டிட்டீங்கன்னா என்ன சின்னம் சார்? சார் கூட்டணி உறுதி செஞ்சா தாமரை சின்னத்துல போட்டிடுவீங்களா? அது கூட்டணி சரக்கு வேணும். கூட்டணி முடிவு செஞ்சா இது தாமரை சின்னத்துல போட்டிடுவீங்களா? அப்போ உங்களை கூப்பிடுற வந்து கேட்டுருங்க இதே கேள்வியை. இன்னும் முக்கியமான ஒரு தகவல், எங்களது இயக்கத்தின் சார்பில் வெளிவருகின்ற அறிவிப்புகள் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய கையெழுத்துக்கு வருகின்ற அறிவிப்புகள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள். எங்களில் யாராவது ஒருவர் ஏதாவது செய்தியை வெளியிடுகிறார் என்றால் அது எங்களது இயக்கத்தை கட்டுப்படுத்தாது. ஏன்னா இன்னைக்கு அருவன் ஒரு மருத அழகராஜ் வந்து ஏதோ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கார். அதற்கும் அதற்கும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அவருடைய சொந்த கருத்து. இது கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல உங்க தலைமையில தான் இந்த கூட்டணியா, பாஜக தலைமையில கூட்டணியா? ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாஜக தலைமையில. பேப்பரே படிக்கிறது இல்லையா? அவங்க என்ன அவங்க தலைமையில தான் கூட்டணின்றாங்க. உங்களை ஒருங்கிணைப்பாளரே சொல்லியிருக்காரு பாஜக தலைமையில் தான் கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் நடத்தணும். யார் ஆள போயிடுறாங்க இந்த தேர்தல்? ஆக தேசிய அளவில் தேசிய கட்சியா இருக்கிற தான் கூட்டணி. எங்களை பொறுத்தவரையில நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்தியாவுக்கு அவர்கள் தொடரணும், அதுக்கு எங்கள் ஆதரவு. அதோட முடிஞ்சது. தேர்தல் வரட்டும், நாங்க என்ன அணுகுமுறைங்கிறத தெரியும். பிஜேபியோட செல்வாக்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருப்பி மீண்டும் மோடி தான் வரணும்ன்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அது எங்களுடைய வேலை அல்ல. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் ஆதரவு உண்டு. அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு என்பதை தேர்தலில் தீர்மானிக்கலாம். அது இப்போ நாங்கள் எந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்குன்னு சர்வே எடுத்து வைக்கல.